ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றினா லைவில் நிறைய சம்பவங்கள் போச்சு. ராணுவம் வந்துட்டு திரும்பவும் சர்ப்ரைஸ் வேணுமா அவருக்கு. பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, பவித்ரா இன்றைக்கி யாராவது வந்துட்டு நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை. நேற்று ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க, நம்மளுக்காக யாருமே வரலையே. இவருக்கு வரல, ஜெஃப்ரிக்கு வரல, ஏன் இந்த மாதிரி ஓர வஞ்சனை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் கண்டிப்பாக தோணும். ஸோ அந்த டைம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க, எல்லோரும் ஒரே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஜாக்லின்னு, தீபக்கு, பவித்ரா, எல்லாருமே, ரயானு, எல்லாமே யாரான்னு பார்த்தா நம்ம ஆள் முத்துக்குமரன் ஏதோ ஒரு கராத்தே ஸ்டெப் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அது பார்க்கும்போது நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்குது. ஒரு சில பேர் தெரியும், ஆனால் இது வேறு இவங்க முன்னாடி என்னத்தை பண்ணிட்டு சங்கோஜமாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் இந்த சீசன் முழுக்க இவங்களுடைய ஃபேன், அதாவது ஃபேன் அப்படின்னா சும்மா கிடையாது, அவங்கள அப்படியே உள்வாங்குவாங்க. அவங்க உள்வாங்கும் போது இவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட மாறும். இப்போ நான் இதில் மாதிரி யாரை பார்த்து வியந்தேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா சீசன் 4 ஆரி அவர்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு யோகா பண்ணுவார். அது வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரான விஷயம். இப்போ ஆரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம்னு ஒரு ஆசை வந்துச்சு. இப்போ வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாம் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு பிடித்த ஆட்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளுக்கு அதை பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் நம்மளை தூண்டும். அந்த மாதிரி இருக்கும்போது முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு வாக்கிங், நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்க பாருங்கள், வாக்கிங் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு வாட்டி மஞ்சரி வந்துட்டு இவருக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு பனிஷ்மெண்ட்னா 30 கமெண்ட்டாக 3 வாட்டி பண்ணணுன்ட்டு. அது யாராலும் சர்வசாதாரணமாக பண்ணவே முடியாது. ஆனால் அவர் பண்ணி முடித்து காமிப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய அந்த உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி ஸ்டாமினாவோடு இருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டெய்லியும் பண்ணுறதுனால டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார். காலையில் வந்து காலைக்கடை முடிச்சுட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிடுவார் ஃபஸ்ட்டு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலை மாதிரி பண்ணுறாரு. கரத்தையில் அப்படியே கரத்தில் கொஞ்சம் குங்குஃபுல கொஞ்சம் தாய்ச்சியில் கொஞ்சம் அப்படியே போட்டு பிசைஞ்சு ஏதோ ஒன்று வெளியில் அனுப்புகிறாரு. எல்லோரும் அப்படியே பார்த்துருக்காங்க, ஏதோ பவர் கவர் வருதா வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு. ஜாக்லின்லாம் வச்சுக்கிட்டு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்குறாரு தீபக், என்னையா பண்ணுற அப்படின்னு. இது போய் தாய்ச்சிண்ணே, என்ன எதுக்கு அப்படின்னு. பேலன்ஸ்ண்ணே, இது பேலன்ஸு, உள்ளே இருக்கிற தசைகள் உடம்பெல்லாம் அப்படியே அழகாக வந்து உள்ளே அப்படியே ஷேப் பண்ணி டைட் பண்ணி கரெக்டாக சூப்பராக இது பண்ணணும், அது ஒரு வகையான எக்ஸசைஸ் அப்படின்றாரு. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி தான் வந்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி பண்ணாங்க, நான் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, டெய்லி சிரசாசனம், தலைகளை நிற்கிறது, நான் டெய்லி 3 நிமிஷம் பண்ணுவேன் அப்படி சொல்லியிருந்தார். அதை வந்துட்டு சௌந்தர்யாவோட அப்பா நான் 30 நிமிஷம் பண்ணுவேன் அப்படின்னாரு. அது வந்து நானும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு நிமிஷம் நிற்பேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு பிடித்த ஆட்கள் பண்ணும்போது நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தூண்டும். ஸோ உண்மையிலேயே வந்துட்டு எல்லா விதத்துலையும் முத்துக்குமரன் சூப்பரான ஒரு பிளேயர்ன்றதை காமிச்சிட்டே இருக்காப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் முத்துக்குமரோட ஃபேன் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சீசன் 8 டைட்டில் ஒன்று யார் வருவாங்க, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.